2023 நீங்க பாத்தீங்கன்னா யாராச்சும் இந்த பட்ஜெட் ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ண சொன்னாங்கன்னா என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸே கம்மியா இருந்தது. ஆனா 2024ல நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் எண்ட் ஆஃப் 2023 ஸ்டார்ட் ஆஃப் 2024ல நிறைய பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் சூப்பர்ப் இன்க்ளூடிங் இந்த டெக்னோ பாப் 8. ஆமாங்க, இது டெக்னோட புது ஃபோன் 6000க்கு கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இதுல நீங்க ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. அதனாலே இந்த போனை அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இந்த வீடியோல சொல்ல போறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? டெக்னோ பாப் 8 கிளியரா போட்டிருக்கு. ஆஃப்லைன்ல வாங்குனீங்கன்னா, ஸ்டோர்ல போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வெளியவே தெரிஞ்சிடும். ஸ்டீரியோ டுவல் ஸ்பீக்கர்ஸ் ஆமா, 64GB ROM ஆமா, 8GB RAM 4+4GB 4GB virtual, 400% big volume, 90Hz hole punch. ஐயோ நிறைய விஷயம் இருக்கு, அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பை தி வே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த ஃபோனோட எம்ஆர்பி வந்து 6499. ஆனா உங்களுக்கு எந்த பேங்க் கார்டு வச்சு நீங்க 500 rupees ஆஃப் வாங்கிக்கலாம். ஸோ 5999க்கு நீங்க வாங்கலாம். ஹியர்ஸ் த ஃபோன். எங்கேயும் போட்டிருக்காங்க எல்லா டீடைல்ஸ். பட் ஐ டாக் அபவுட் இட். எல்லாத்தையும் இப்போ சொல்லிட்டேன்னா அப்புறம் வீடியோ ஏன் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஆல்ரைட், வேற என்ன கொடுத்துருக்காங்க? யூசர் மேனுவல் அண்ட் சம் டாக்குமெண்டேஷன். 12 months வாரண்டியும் கொடுக்க போகிறாங்களாமா, விச் இஸ் வெரி நைஸ். தேர்ஸ் ஆல்சோ அ கேஸ். 6000க்கு கேஸ் வேற கொடுத்துருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, நோ கேஸ், நோ சார்ஜர், நத்திங். குட், ஓகே குவாலிட்டி கேஸ்ன்னு சொல்லலாம், நாட் பேட். இங்கே உங்களுக்கு ஒரு 10 watt சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் இஜெக்டர் டூல் இருக்கு. டைப் A டு டைப் C கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், இதெல்லாம் சைடில் வச்சுருவோம். ஓகே, ஃபோனை பார்க்குற டைம் வந்தாச்சு. ஏய் வாவ், இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த டிசைன் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. டசன்ட் ஃபீல் சீப் அட் ஆல். பாருங்க, எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து இந்த பிளாக் கலர் வேரியன்ட், அது இன்னொரு ஒயிட் கலர் வேரியன்ட்டும் இருக்கு. அண்ட் ஒரு யூனிக்கான டிசைன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் போட்டு ஒரு பிளாக் பேட்டர்ன் பண்ணி இந்த கேமரா மாடியூல வந்து அந்த சிமெட்ரிக்கலாக போட்டு வச்சிருக்காங்க. இட் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். இவ்வளோ பெரிய கேமரா ரிங்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்குள்ள எவ்வளோ கேமரா இருக்குன்னு அதை பற்றி சொல்ல போறேன். அதை தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாடி தான். மேலே ஒரு ஸ்பீக்கர் செட்டப் உங்களுக்கு தெரியுது இல்லை? இங்கே பாருங்க, இது கூட நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஸ்பீக்கர் கிடைச்சிடும். ஸோ இட்ஸ் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்க சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, டெக்னோ பாப் 7ல பின்னாடி ரியர் மவுண்டட் இருந்தது, இதுல சைடு மவுண்டட் கொடுத்திருக்காங்க. சோ இட்ஸ் a little modern design. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, அப் டவுன் பட்டன். கீழ நீங்க பாத்தீங்கன்னா அது தவிர்த்து USB Type C 2.0 போர்ட் கிடைச்சிரும். அது பக்கத்துலயே மைக் இருக்கு, அது பக்கத்துலயே ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்திருக்காங்க, which is damn nice. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், லைட் அடிக்கும் போது ஒரு மாதிரி ஷீன் இருக்குங்க பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் லெஃப்ட் சைடில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம் கார்டு ட்ரே கிடைச்சிடும். இந்த சிம் கார்டு ட்ரே வந்து என்ன செட்டப் கொடுத்திருக்காங்க குவிக்லி செக் பண்ணி பார்த்துடலாமா? லெட்ஸ் டேக் a look at it. ஓ, ப்ராப்பர் உங்களுக்கு dual nano SIM card plus micro SD card slot கிடைச்சிரும். இந்த SIM card ட்ரேல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெட் பேண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, எதுக்கு தெரியுமா? இந்த ஃபோன்ல வந்து உங்களுக்கு IPX2 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இது வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுங்க, விச் இஸ் நாட் டூ பேட் அட் ஆல். ஒரு 6000 ரூபா ஃபோனில் வந்து உங்களுக்கு IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா தட்ஸ் அ வெரி வெரி குட் திங். குவிக்லி கேஸ் போட்டு பார்த்தலாமா எப்படி இருக்குன்னு? ஃபிட்டிங்லாம் ஓ நல்லா தான் இருக்குங்க. கேஸ் தனியாக வாங்கணும்னு அவசியமே இல்லை. லுக்ஸ் குட். இன் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாக்ஸியாக இருக்குது டிசைன், பட் கர்வ்ட் எட்ஜஸ் கொடுத்துருக்கனால கம்ஃபர்டபுளாக இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து லைட்டாக தான் இருக்குங்க, ஏன்னா பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ இட்ஸ் நாட் டூ ஹெவி. ஒரு தடவை வெயிட் செக் பண்ணி பார்த்தலாமா குவிக்லி? ஆல்ரைட், ஆமாம், just 183 grams. And 183 grams just நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வை. ஓகே, ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாமா? ஃபோன் ஸ்விட்ச் ஆன் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே நான் டிஸ்பிளே ஸ்பெக் சொல்லிடுறேன். உங்களுக்கு 6.67 inch டாட் இன் LCD பேனல் கொடுத்துருக்காங்க, IPS பேனல் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி IPS LCD பேனல் தான், HD+ ரெசல்யூஷனும் கிடைக்கும். ஆனால் மெயினான விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து பஞ்ச் ஹோல் தான் கொடுத்துருக்காங்க, நாட் அ வாட்டர் ட்ராப். டெக்னோ பாப் 7ல வாட்டர் ட்ராப் கொடுத்துருந்தாங்க. 6000 ரூபாய் ஃபோனில் இங்கே பாருங்க பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் லுக்ஸ் டேம் நைஸுங்க. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்ன தெரியுமா? என்னடா ஸ்மூத்தாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வேறு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி நைஸ். 90 Hz. ஸோ 90 Hz டிஸ்பிளே வந்து 6000 ரூபா ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேசி. நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே நம்ம ஃபர்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஃபோனில் ஃபர்ஸ்ட் டைம் ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க? அண்ட் ஹவு மச் டிட் இட் காஸ்ட்?
கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்பிளே கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா இருக்கு, கலர் ஆக்யூரசி கூட ஓரளவு நல்லா இருக்குங்க. இட்ஸ் நாட் டூ பேட் அட் ஆல். ஐ லைக் இட். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா பெசல்ஸ் கூட கம்மியா தான் வச்சிருக்காங்க, சின்ன கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஏன்னா ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்ல வந்து பெரிய பெரிய சின்ன இருக்கும், பெரிய பெரிய பெசல்ஸ் இருக்கும். பட் அந்த மாதிரி இல்ல. இட்ஸ் வெரி வெல் கண்ட்ரோல்ட். நல்லா நேரோவா இருக்கு போன். இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு. இட்ஸ் ஆக்சுவலி ஒரு பிரீமியம் ஃபோனோட ஃபீல் கொடுக்குது ஃபார் அ பட்ஜெட் ஃபோன், which is not too bad. By the way, உங்களுக்கு இந்த ஃபோன்ல FM ரேடியோ கூட கிடைக்குங்க, which is damn nice. டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க SDR வீடியோஸ் ப்ளே பண்ணிக்கலாம். நாட் HDR வீடியோஸ் நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். யூடியூப்ல நீங்க வந்து HD வீடியோஸ் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது சவுண்ட் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, DTS சப்போர்ட் இருக்கு, பிளஸ் 400% வால்யூம் வேற இருக்காமா. லெட்ஸ் செக் இட் அவுட். லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஓகே. லெஃப்ட் ரைட் சேனல் செப்பரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல வந்து உங்களுக்கு சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ரைட்ல அதிகமா இருக்கு. பட் ஸ்டில் ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இன் அ பட்ஜெட் ஃபோன் இஸ் டேம் நைஸ். அண்ட் மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி நீங்க ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்கனால நீங்க வயர்ட் இயர்ஃபோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ நைஸ் ஃபோன் ஃபார் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாமா? இந்த ஃபோன்ல வந்து உங்களுக்கு யூனிசாக்கோட T606 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4GB ரேம் கிடைக்கும், பிளஸ் 4GB வர்ச்சுவல் ரேமும் கொடுத்துருக்காங்க. ரேம் டைப் நீங்க பாத்தீங்கன்னா LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஒரே ஒரு வேரியன்ட் தான், ஸோ 64GB ஸ்டோரேஜ் கிடைக்கும். அண்ட் 64GB ஸ்டோரேஜ் நீங்க பாத்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் கண்டிப்பா eMMC 5.1 ஸ்டோரேஜோட பெட்டரா இருக்கும். ஜென்ரலி இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல அண்டர் 8,000 7,000 rupees வந்து உங்களுக்கு eMMC தான் கிடைக்கும், UFS 2.2 கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி குட். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா Antutuல வந்து இந்த 12 nanometer ப்ராசஸர் எங்களுக்கு 2.5 lakh ஸ்கோர் கொடுத்தது. அண்ட் 2.5 lakh நீங்க பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருக்கிற போன்லயே உங்களுக்கு 2.5 lakh கிடைக்குங்க. ஸோ நாட் டூ பேட். 6,000 rupeesக்கு ஒரு டீசென்டான ப்ராசஸர்னு சொல்லலாம். அண்ட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கேமிங் கூட பண்ண விரும்புறீங்கன்னா ஜென்ரலி கேஷுவல் கேம்ஸ் நீங்க விளையாடலாம். ஆங்கிரி பேர்ட்ஸ் ஆகட்டும், இல்ல கேண்டி கிரஷ் ஆகட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நீங்க வந்து ஹெவி கேம்ஸ் விளையாட விரும்புறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் BGMI இல்ல கால் ஆஃப் டியூட்டி, அப்போ வந்து உங்களுக்கு லோ கிராஃபிக்ஸ்ல நீங்க விளையாட முடியும், பிரச்சனை இல்லை. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ லைக் திஸ் ஃபோன். ஆனா நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் திஸ் இஸ் a 4G ஃபோன், ஸோ 4G நல்லா ஒர்க் ஆகுது, பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், வைஃபை காலிங் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா வைஃபை காலிங் இஸ் தேர். அண்ட் சென்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சென்சர்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஆல் சென்சர்ஸ் ஆர் தேர். ஆனால் கைரோஸ்கோப் வந்து ஆக்சுவலி வர்ச்சுவல் கைரோஸ்கோப்பா இருக்கு, இட் டசன்ட் ஒர்க் ப்ராப்பர்லி, ஏதோ பிரச்சனை இருந்தது. அது ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ரியலி ஃபாஸ்ட் டு அன்லாக், பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 10 watt சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு பேட்டரி லைஃப் தாறுமாறா இருக்கிற போது, பிகாஸ் அதிகமா ப்ராசஸிங் பவர் இல்லை. ஸோ இட் ஷுட் லாஸ்ட் யூ அட்லீஸ்ட் 1.5 days ஹெவி யூசேஜ்ல கூட. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து உங்களுக்கு பேஸ் Android 13 Go எடிஷன் இருக்கு. ஆனா அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா iOS 13 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க பாத்தீங்கன்னா டைனமிக் போர்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. இட் இஸ் பேசிக்லி டைனமிக் ஐலண்ட், ஐபோனோட டைனமிக் ஐலண்ட் இருக்குல்ல, அதோட ஒரு வெர்ஷன் வந்து டைனமிக் போர்ட்டா கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த போனுக்காக. அது நீங்க பாத்தீங்கன்னா போனை சார்ஜ் பண்ணும்போது இல்ல ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணும்போது இல்ல மெசேஜ் வரும்போது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அந்த பெரிய ஐலண்ட் மாதிரி ஒன்று வந்துடும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் க்ளீன் சாஃப்ட்வேருங்க. உண்மை சொல்லணும்னா அதிகமாக ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் கூட இல்லை, வெறும் ஃபேஸ்புக் அண்ட் ஸ்பாட்டிஃபை தான் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருந்தது. அது கூட நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டாம்னா. ஸோ ஓவராலாக சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ இஸ் குட். பட் என்னன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நீங்கள் எவ்வளோ சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஜென்ரலி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் அபவுட் 10,000 rupees ஒரு ப்ராமிஸ் வரும். அண்டர் 10,000 rupees இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை யாரும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். will be nice. ஓகே, ஃபைனலி கேமரா பற்றி பேசலாமா? பின்னாடி 3 ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருக்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான கேமரா தான், 12 MP கேமரா. இன்னொரு கேமரா வந்து AI கேமரா. அண்ட் தேர்ட் ரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்காக போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு வெரி பாப்புலர் ஃபோன் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. எந்த ஃபோனுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ இந்த கேமரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அப்கிரேட் ஃப்ரம் த பாப் 7. அண்ட் பை த முன்னாடி வந்து உங்களுக்கு 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பாப் 7ல 5 MP இருந்தது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நீங்கள் செல்ஃபிஸ் எடுக்க விரும்புறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் கூட கொடுத்துருக்காங்க, which is very nice. இந்த ஃபோன் வந்து 6,000 ரூபான்னு சொல்லிட்டு நான் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கல. பட் இட் இஸ் பீட்டிங் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இட்ஸ் ஆக்சுவலி நல்லா இருக்கு ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கு. நீங்களே பாருங்க, டேலைட் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கலர்ஸ் நல்லா இருக்கு, டீடைல்ஸ் ஓரளவு பரவாயில்ல. ஸ்கின் டோன்ஸ் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, பட் ஸ்டில் இட் இஸ் நாட் டூ பேட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் வந்து எடுத்திருக்க ஃபோட்டோஸ் ஆல்சோ லுக் குட். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் இருக்கிறதுனால லோ லைட்டில் எடுக்கும்போது யூ கேன் யூஸ் தட் ஃப்ளாஷ். நாங்கள் எடுத்துருக்க ஃபோட்டோஸ் வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு G-Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சிடறோம். கண்டிப்பாக போய் நீங்களே செக் பண்ணுங்க, சொல்லுங்க எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. பை தி இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், இந்த கேமரா ஆப்பில் எக்கச்சக்கமாக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு HDR ஆப்ஷன் இருக்கு பிரைமரி கேமராக்கு. அண்ட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ நைட் மோட், சூப்பர் நைட் மோட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டெக்னோ பாப் 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ரிச் வேல்யூ ஃபார் மணி ஃபோன். 6,000 ரூபாய்க்கு இட்ஸ் really nice.
கண்டிப்பா இந்த ஃபோன் வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் ஃபோன் பயர்ஸ்க்கு நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ஐ நோ தட் நீங்களாம் நினைச்சிட்டு இருப்பீங்க டெக்னோல வந்து உங்களுக்கு சர்வீஸ் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு நீங்க யோசிச்சிட்டு இருப்பீங்க. பட் லெட் மீ டெல் யூ, டெக்னோ வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய பிராண்ட் ஆயிடுச்சு இந்தியாவில். இன்ஃபேக்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் 10 பிராண்ட்ஸ் இன் இந்தியா. அண்ட் டெக்னோட சர்வீஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட். இன்ஃபேக்ட் டெக்னோக்கு ஆஃப்லைன் பிரசன்ஸ் கூட நல்லா இருக்குங்க. ஸோ நீங்க ஆஃப்லைன் கூட டேரக்டா ஸ்டோர்ல இருந்து வாங்கினீங்கன்னா டேரக்டா அவங்கள்ட்டே போய் கேட்டுக்கலாம் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா. பிளஸ் சர்வீஸ் சென்டர்ஸும் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ குட் ஜாப் டெக்னோ வித் த டெக்னோ பாப் 8. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க டெக்னோ பாப் 8 பத்தி? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. And I'll see you guys in the next one. இந்த மாதிரி ஆசமான அன்பாக்சிங்ஸ் கேஜெட் ரிவ்யூஸ்க்காக டக்குனு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.